அந்த பக்கம் கவர் பண்ணுங்க. எல்லாத்தையும் பாருங்க. நீங்க உள்ள போங்க. அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் எப்படி போயிட்டு இருக்கு? கேமரா ஆன்ல இருக்குல? J2K டிவில இருந்து உங்கள் ஜோதி பேசுறேன். கோயில்குப்பம் பக்கத்துல உள்ள நாராயணமூர்த்தியோட இடத்துல இருந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இங்க ஆடிவெள்ளி விசேஷம் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த அம்மனோட சிறப்பு என்னன்னா இவங்க சுயம்பா வந்ததா பேசிட்டு இருக்காங்க. ओम शक्ति पराशक्ति ओम शक्ति आदि पराशक्ति आदि पराशक्ति ओम शक्ति. சுமித்ரா, ரொம்ப தேங்க்ஸ்மா. நீ மட்டும் ஐடியா கொடுக்கலனா கண்டிப்பா அந்த பெரியவரோட இடத்தை காப்பாத்தி கொடுத்துருக்க முடியாதுமா. அங்கிள், நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒரு ஐடியா சொல்லவா? தப்பா நினைக்கிறதுக்கு என்னமா இருக்கு? பெரியவரோட இடம் அவருக்கு போய் சேர்ந்தாகணும். என்னன்னு சொல்லுமா? ஒரு தனி நபர் இடமா யூஸ் பண்ணாம இருந்தா அத அரசாங்கம் எடுத்துக்கும். அது பொதுமக்கள் யூஸ் பண்ற இடம். ஆனா ஒரு தனி நபருக்கு சொந்தமான இடமா இருந்தா? நீ சொல்றது எனக்கு புரியலமா. நாம ஏன் அந்த தாத்தா இடத்துல ஒரு கோவில் கட்டக்கூடாது? அந்த பெரியவர்கிட்ட காசு இல்லைன்னு தானமா கட்டடம் கட்டாம இருக்காரு. அவர்கிட்ட கோயில் கட்டுற அளவுக்கு காசு இருந்திருந்தா இந்நேரம் அந்த இடத்துல கட்டணம் கட்டி இருக்கலாமே. நம்ம இந்த கேஸ் விஷயமா யோசிக்கவே தேவையில்லையே. அங்கிள், நீங்க ஏன் கோவில்னு சொன்னதும் கட்டடம்னு நினைச்சுக்கிறீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாதி கோவில் சிலையோ இல்ல மரமோ தான். அந்த மாதிரி ஏன் பண்ணக்கூடாது? பெரியவருக்கு இடம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும், வேலை கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அதுவும் இல்லாம ஆன்மீக சக்திக்கு முன்னாடி யாராலையும் எதுவும் செய்ய முடியாது, அரசாங்கமே ஆனாலும். சுமித்ரா, பிரில்லியன்டான ஐடியாமா. இத உடனே செயல்படுத்தலாம். ஜீவா சார், இப்போ உங்க சேனல் சப்போர்ட் இதுக்கு தேவை. இந்த விஷயத்தை நீங்க மக்கள் கிட்ட எவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொண்டு போய் சேருங்க. ஓகே? நீங்க சொன்ன ஐடியா உண்மையிலே ரொம்ப பிரில்லியன்ட். இனிமேல் இந்த பெரியவரோட இடத்தை யாராலையும் ஆக்கிரமிக்க முடியாது. ஆமா அங்கிள், அந்த சாமி சிலையை எப்படி அங்க வச்சீங்க? என் தம்பி குட்டிதாமா கொண்டு வந்து வச்சிருக்கான். எங்க அங்கிள், உங்க தம்பியை பார்க்கவே முடியல. எங்கம்மா அவன் காலையில எழுந்துரு சொன்ன கிளம்பிடுறான். திரும்ப எப்ப வரான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் வேலை அப்படிமா. முதல்ல பார்த்தவர்கிட்ட போய் இத பத்தி கேட்கலாம். காலையில நான் எழுந்து சாமியை மனசுல நினைச்சு வந்துனே இருந்தேனா, திடீர்னு ஆத்தா மண்ணுல பொழந்துன்னு என் கண்ணுல காட்சி அளித்தா. இத பார்த்துட்டு தான் நான் ஊருக்குள்ள போய் எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லி எல்லாரும் கூட்டி வந்தேன். ஆத்தா முத எனக்கு தான் என் கண்ணுல தான் காட்சி அளிச்சா. நான் சொல்றேன் கொஞ்சம் கவுன்சிலர் வந்திருக்காரு பாருங்க. காமெடி பீஸ் ஆயிட்டாரு. ஆள பாருங்க. நான் தான் இந்த ஏரியா கவுன்சிலர். இந்த சிலை பல்லவர் காலத்து சிலை, எங்களுடைய பரம்பரையை சேர்ந்த சிலை. ஏன்னா நானும் பல்லவர் பரம்பரையை சேர்ந்தவங்க தானே. நான் இந்த ஏரியா கவுன்சிலரா இருக்கிற பக்கத்துல இந்த சிலை கிடைச்சிருக்கு. இந்த சிலையோட சிறப்பு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? ஒன்னா ரெண்டா? இந்த அம்மனை பத்தி சொல்ல 1000 விஷயங்கள் இருக்கு. இந்த அம்மன் கிட்டத்தட்ட 1500 வருஷமா பூமியிலேயே புதைஞ்சிருக்கு. அதனால இந்த அம்மன் வரலாற்று சிறப்பு மிக்க சிலை. அதுவும் இல்லாம ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதான் இன்னைக்கு என் சொந்த செலவுலயே இந்த அம்மனுக்கு நல்ல விழா எடுக்கிறேன்.